கேரளாவில் இருந்து மணிகண்டன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் பொற்பாத மலரை தொட்டு எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அவர்களால் நான் வளர்ந்த இந்த நிலைமைக்கும் இந்த நிலைமையை தந்த மக்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போ நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 7ஆம் பாவகத்தில் கிரகம் இல்லைங்க, 4ஆம் பாவகத்தில் கிரகம் இல்லைங்க, எப்படி ஒரு திருமண வயதை சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த 7ஆம் பாவகம் 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவாதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் எந்த வீட்டில் போய் இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த கிரகத்துடைய தசா வயதை எடுத்து அது வயதாக நாம் முடிவு செய்யலாம். அதே போல அந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோடு, அதாவது இந்த 7ஆம் பாவாதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் எந்த பாவகத்தில் இருந்து அவர்கள் பார்க்கும் கிரகங்கள் 2ஆம் அதிபதியோடையோ 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு அந்த கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களுடைய தசா வயதையும் எடுக்கலாம். அந்த நேரத்தில் எந்த தசா புத்தி வயது அவர்களுக்கு ஒன்று சேர்கிறதோ அந்த நேரத்தையும் கூட எடுக்கலாம் திருமண வயதிற்கு. அப்போ இது ஒரு விளக்கமாக சொல்லிவிட்டு, நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நம்மக்கிட்ட போன வருஷம் நான் பார்த்த கிளைண்ட்டு, அதாவது போன வருஷம் ஒரு மாசி மாதம் பார்த்த ஒரு கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமர் வந்து 2021 கல்யாணம் ஆனவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை. அப்போ இந்த குழந்தை இல்லாததுக்கு எங்கிட்ட 2025 அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. 2025 ஜாதகம் பார்த்தப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30 வயசில் திருமணம் நடந்து விட்டதா, 29 வயது முடிந்து 30 வயதில் திருமணம் நடந்து விட்டதான்னு கேட்டோம். அதை எப்படி கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 10ல் போய் இருக்கிறார். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, அதாவது அது வந்து கன்னியா லக்னம். அந்த ஜாதகருடைய பிறப்பு தேதி பார்த்தீங்கன்னா 19/9/1991 6:52 AM திருச்சி பிறந்த ஊர். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அவருடைய லக்னம் வந்து கன்னியா லக்னம். கன்னி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் இருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் பாவகத்தில் மாந்தி இருக்கிறார் விருச்சிகத்தில். 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய தனுசில் ராகு பகவான் இருக்கிறார். 5ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவருக்கு 10ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் கேது பகவான் இருக்கிறார். 11ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். 12ஆம் பாவகத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் இருக்கிறார்கள். அப்போது இந்த கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி குரு, அந்த நாளுக்கு 4ஆம் அதிபதியும் குரு, அந்த நாளுக்கு 4ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ல் போய் மறைந்திருப்பார்கள். அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடு, லக்னத்திற்கு 12ஆம் வீடு. இந்த புதனும் வியாழனும் சுகத்திற்கு சுகம்னு சொல்லக்கூடிய அதிபதிகள் போய் சிம்மத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிருப்பாங்க. அப்போது அந்த சுகம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சுகத்தில் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது வழிவிட்டால் தான் 5ஆம் இடங்கிற குழந்தை அப்படிங்கிற ஒரு பாக்கியம் செயல்படும். அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது வழிவிட்டால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வேலை செய்யும். அப்போது அந்த 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா
லக்னத்திலேயே போய் இருக்கிறார் சூரியன் செவ்வாயாக. ஆனால் அந்த வீடு கொடுத்த புதன் லக்னத்துக்கு 12 போய் இருக்கிறார். சரி, அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் பரிவர்த்தனை. அப்போது இந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சந்திர பகவானோட சேர்ந்து மகர ராசியிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக இருக்கார், அதாவது ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த ஜாதகருக்கு எப்படி குழந்தை தன்மை, அதே மாதிரி திருமணம், தொழில் இதெல்லாம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அப்போ கொடுத்த ப்ரெடிஷன் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஜாதகருடைய அமைப்பில் இப்போ இந்த குழந்தைக்கு உண்டான அதிபதினா குரு, அவர் தான் கலத்திரத்துக்கு உண்டான அதிபதியாகவும் வராரு. இவர் 2 பேருமே இந்த பாதக அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து 12 போய் மறைஞ்சிடுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு டாக்டரு, இவருக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு உண்டான தன்மை இல்லை, அதாவது அந்த விந்தணு பவர் குறைவாக இருக்கிறது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கார். அப்போ இவங்களை வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் வச்சு தான் இவங்க ஜாதகத்தை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் சொன்னோம் குழந்தை பிறக்கும், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் ஒன்றா குழந்தை பிறக்கும், இல்லைன்னா குழந்தை வயிற்றுலாகி நீங்கள் வந்து 7வது மாதம் கட்டிச்சோத்து விருந்து பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க சொன்னாங்க டாக்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் சில வழிமுறைகளும் வழிபாடும் சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாலும் இந்த செயல்பாடு நடக்கும் அப்படின்னு. சரி, இவருக்கு எப்படி திருமணம் நடந்தது, இந்த வயது அப்படிங்கிறத எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடுறேன். அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்ததிபதி, அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி. இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி சனி பகவான். அதே மாதிரி லக்னத்தில் சந்திரன் இருக்கிறார், அதாவது ராசியில் சந்திரன் வந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அது ஒரு புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அப்போது இதற்கு பாக்கியத்தை தரணும்ல, தந்தை ஸ்தானம், அந்த தந்தைங்கிற பாக்கியத்தை தர்றதுக்கும் 9ஆம் அதிபதி கை கொடுக்கணும். தந்தைங்கிற பாக்கியத்தை தருவதற்கும் 9ஆம் அதிபதி கை கொடுக்கணும். இந்த தந்தைங்கிற பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு போய் 11 இருப்பார். கன்னி லக்னத்துக்கு 11 இருப்பார் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக இந்த சந்திர பகவானையும் சனி பகவானையும் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அவர் காலச்சக்கரத்துக்கு 4 கூடைய வீட்டில் இருக்கார், சந்திரனுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த சுகஸ்தானத்தை வலுப்பெறதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் கொடுக்குறார். அப்போ அது எந்த வயதில் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 20 வருடமும் சந்திரனுக்கு 10 வருடமும், அப்போ 30 வயதில் திருமணத்தை கொடுக்கிறார். அந்த 7ஆம் பார்வை அங்கே வேலை செய்யுது. கலத்திரம், ஆனால் சுக்கிரன் தான் பொதுவாக கலத்திரக்காரகன். அப்போ அந்த கலத்திரங்காரகன் போயிட்டு காலச்சக்கரத்துக்கு 4ல் இருக்கார். அவர் தான் பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி இந்த லக்னத்துக்கு 11ல் போய் இருக்கார். அப்போ அந்த யோகத்தை செயல்படுத்துகிறார், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகத்தை செயல்படுத்துகிறார். அப்போது அந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த அந்த 30 வயது அப்படிங்கிறது அந்த இடத்துல பலன் தருது. அப்போது இன்னும் மீண்டும் நாம் எடுத்துக்கலாம், அந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையாக சந்திரனையும் சனி பகவானையும் பார்ப்பதால் சந்திரனுக்கு 10 வருடம், சனி பகவானுக்கு 19 வருடம், 29 வருடத்துக்கு அப்புறம் திருமணம் உறுதியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த 30 வயசில் திருமணம் நடக்குது. அதே மாதிரி இவர் தொழில் வளர்ச்சி கூட எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொழில்காரகன் பொதுவாகவே சனி பகவான் தான். அப்போ அங்கே சுக்கிர பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவானுக்கு 20 வருடம், சனி பகவானுக்கு 19 வருடம், அவருக்கு 39 வருடத்தில் தான் சரியான தொழில் அமையும், சரியான வருமானம் வரும், சரியான முயற்சி செய்வார் அப்படின்னு நாம் 39 வயதை மென்ஷன் பண்ணி இந்த வயதிலிருந்து தான் உங்களுக்கு வெற்றி வரும், நீங்கள் வெளிநாடே போனாலும் திரும்ப வருவீங்க, எந்த ஊர் வெளி மாநிலங்களுக்கு போனாலும் திரும்ப சொந்த ஊருக்கு வருவீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போது இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த விந்தணு பிரச்சனை வந்ததை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ல் ராகு, அதாவது தனுசு வீட்டில், அந்த தனுசு வீட்டில் ராகு இருக்கார். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதன் போய் குருவோட, அதாவது சூரியனோட வீட்டில் மறைஞ்சிருக்கார். இந்த மறைந்த
பாவகத்துக்கு அவர் எப்படி வந்து வேலை செய்யணும். அதனால் அது சிம்மம், சூரியனுடைய வீடு. இவருடைய 5ஆம் பாவகம்னு சொல்லக்கூடியது மகர வீடு. அப்போ இந்த மகர வீடு வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நில வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து காய்கறி விஷயத்தில் எடுத்துட்டா இஞ்சி, அதாவது காரம், இஞ்சின்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல 2 கிரகம் இருப்பதால் அது கூடும் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த 5ஆம் பாவகத்தை இயக்கணும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், அதே மாதிரி அந்த 5ஆம் பாவம் இயக்கிறப்போ நமக்கு வந்து லக்னத்தில் இருக்கிற சூரியன், காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டுக்குடைய சூரியன் அவருக்கு 6ஆம் வீட்டில் போய் இருக்கார். அப்போ அந்த 6ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியனும் வந்து நமக்கு இயங்கணும். அப்போது அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு உண்டான சூரியனை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சூரியன் வந்து சிம்ம வீடாக போகுது. அப்போ சிம்ம வீடுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஆளும் வீடு அப்படின்னு சொல்கிறோம், மலை வீடுன்னு சொல்கிறோம். அப்போ மலையாள நாட்டில், அதாவது மகர வீட்டுக்கு அவருக்கு நாம் சொன்ன பரிகாரம், மலையாள நாட்டில் நீங்கள் போய் அங்கே, அதாவது அது இஞ்சினா காரம், அப்போது அதே இடத்துல அந்த இடம் சனி பகவான் வலுத்திருக்கிறனால அது கொடைன்னு எடுக்கிறோம். சுக்கிரன் தான் வந்து வள்ளல்னு எடுக்கிறோம். அப்போது கொடான்னு சொன்னோம்னா நம்ம வந்து தானம் கொடுப்பது, வள்ளலாக இருப்பது, பாரியாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை சுக்கிரனை பார்ப்பதனால, அதாவது அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருஞால குடா. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், கலத்திரமும் கூடணும். அந்த இடத்துல சூரியன் லக்னாதிபதி வேலை செய்யணும். சூரியன் லக்னாதிபதி வேலை செஞ்சு கலத்திரமும் கூடுனா தான் அங்கே வந்து அந்த உயிரணு பிரதிபலிக்கும், உயிரணுவுக்கு உயிர் வரும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருஞாலக்குடா கூடல் மாணிக்க சேத்திரம்னு சொல்கிறோம். இந்த கூடல் மாணிக்க சேத்திரத்தில் போய் நீங்கள் வந்து அங்கே பார்க்கக்கூடிய அந்த கிரகத்துக்கும், மறைந்திருக்கக்கூடிய கிரகத்திற்கும், அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அப்போ புதன், வியாழன், சனி, ஞாயிறு, இந்த 4 நாளும் அங்கேயே இருந்து நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வந்து தொழுது அங்கேயே இருந்து நீங்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து 4 நாள் அங்கேயே இருந்து சாமி கும்பிடுங்க. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த கூடல் மாணிக்க சேத்திரத்தில் நீங்கள் போய் கூடும் பொழுது உங்களுக்கு அந்த உயிரணு சேர்க்கை வலுவடையும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது இந்த உயிரணு சேர்க்கை வலுவடைஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ராகுவும் கேதுவும் வந்து இந்த ராகு கேதுக்குள்ளே இந்த எல்லா கிரகமே மாட்டிக்குது. சந்திரன் சனி மட்டும்தான் வெளியில் இருக்காங்க. அப்போ அந்த ராகுவும் கேதுவும் என்னென்னா நாம் வந்து மாறுபட்ட உருவ அமைப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 1 மாதத்துக்கு கணபதி ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ந்து 1 மாதத்துக்கு கணபதி ஹோமம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் விலகும். அப்போ 1 மாதத்துக்கு கணபதி ஹோமம் எப்படி பண்ணுறது, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்ன்னு போட்டாலே 1 மாதத்துக்கு 1,50,000 லட்ச ரூபாய் ஆகிப்போச்சு. எப்படி பண்ணுறது, பண்ண முடியாது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், கேரளாவில் இதே மாதிரி கேரளாவில் சங்கல்பத்தில் 29 நாள் பண்ணிக்கிங்க. அந்த பிரசாதத்தை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். ஒரே ஒரு நாள் உங்கள் வீட்டில் பண்ணிக்கிங்க. அப்போ 30 நாள் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கூடல் மாணிக்க கஷேத்திரத்தில் போய் நீங்கள் ஒன்று சேருங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்னு சொன்னோம். இப்போது அவங்க மனைவிக்கு இந்த 20ஆம் தேதி அவர் வந்து வளைகாப்பு விழா வச்சிருக்கார், நம்மளை வந்து விருந்தினராக கூப்பிட்டுருக்கார். அப்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் உயிரணு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம வந்து சில இடத்துல போயிட்டு அது உங்களுக்கு இயங்கும் அப்படின்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். குழந்தை பாக்கியத்துக்கும் சரி, ஏன்னா பொதுவாகவே 3ஆம் பாவகம், 3க்கு 3ஆம் பாவகம், அதற்கு 3ஆம் பாவகம் கெட்டு போனாலும் குழந்தை பாக்கியம் தடை. அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், ராசிக்கு 3ஆம் பாவகம், அதே மாதிரி 3ஆம் பாவகம், இந்த 3ம் கெட்டு போனாலும் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவகம், இந்த 3 பாவகம் கெட்டு போனாலும் குழந்தை பாக்கியம் தடை. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இந்த 3 கெட்டாலும் குழந்தை பாக்கியம் தடை. அப்போது இந்த மாதிரி தடைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு பாவகமும் சூட்சமும் செயல்பாடுகளும் இருக்கிறது. அப்போது இந்த செயல்பாடெல்லாம் உங்களுக்கு அந்த மாற்றத்தை தரும், வெற்றியை தரும். எதையுமே நாம் தேடி போனால் தான் நடக்கும், தேடினா தான் ஜெயிக்க முடியும். தேடுதல் தான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரும்.
இவங்ககிட்ட பார்த்தோம் அவங்ககிட்ட பார்த்தோம், அது தவறாக போயிடுச்சு இது தவறாக போயிடுச்சுன்னு எல்லாமே நம்மளுடைய வினைகள். நம் வினைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாம் வந்து அந்த வினையை அறுக்கக்கூடிய சக்திக்கு என்னென்னத்தை செயல்படுத்துகிறோமோ அதைத்தான் நாம் வந்து தீர்த்துட்டு வரோம். அப்போது அதை தீர்க்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து நமக்கு நல்ல விடையும் கிடைக்கும். அந்த விடையே நமக்கு விமோச்சனமாகவும் இருக்கும். அந்த விமோச்சனம் தான் உங்களுக்கு செயல்படுற வரைக்கும் நீங்கள் அதற்குண்டான தேடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. யாரையும் நாம் குறை சொல்லிட்டு இந்த காலத்தில் நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. நம்ம தேடல் நம்ம முயற்சி இருக்கணும். நமக்கு அந்த விஷயத்தை பிரபஞ்சம் தரணும். பிரபஞ்சம் தரப்போ நம்ம வெற்றி பெறுவோம். அப்படி இன்னைக்கு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குபேர கலச அறக்கட்டளை 30வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம், இந்த குபேர கலச அறக்கட்டளை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் நன்றியையும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பு தந்த இந்த நான் பேசும் இந்த வாய்ப்பை உலகுக்கு காண்பிச்சு கொடுக்கும் எனது அகத்தியர் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் இங்கே இருக்கும் பாலசுப்ரமணியம் ஐயாவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8883515656 8883515656 8593970214 8593970214. எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு, எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு அப்படின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவெல்லாம் வரும். ஒரு 700-800 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அது இல்லாமல் சங்கமம் ஆஸ்ட்ரோ அண்ட் பக்தின்னு போட்டிங்கனாலும் என்னோடய யூடியூப் சேனல் வரும், சங்கமம் ஆஸ்ட்ரோ அண்ட் பக்தின்னு. இந்த மாதிரி அதுலேயும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக பேசிய நமது குரு மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.